ஹலோ, ஹாய் எவ்ரிவான். வெல்கம் டு சைபர் நண்பன். இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலோட பர்பஸ் என்னன்னா, சைபர் வேர்ல்டுல என்ன நடக்குது? சைபர் அட்டாக்ஸ்னா என்ன? சைபர் த்ரெட்னா என்ன? அந்த மாரி அட்டாக்லேருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கணும்? இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கு? இத பத்திலாம் இந்த யூடியூப் சேனல் பேசப்போது. இந்த யூடியூப் சேனல் ஒரு நாலேட்ஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மா தான் இருக்கும். நான் யார் கேட்டீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷமா இந்த டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற மூலியமா அது மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்சைட்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா கீப் சப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ் அப்படின்னா என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். இமேஜின் ஹெச்ஆர் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி. இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது, இந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த மெசேஜோ இல்லை இந்த காலோ உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் தான் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறது. அது எப்படி வாங்க போகிறாங்கன்னா, உங்களை ட்ரிக் பண்ணி, உங்களை மேனிப்புலேட் பண்ணி தான் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நடத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக்கை நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு டூல்ஸ் மூலியமாவோ இல்லை சிஸ்டமேட்டிக்காவோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, நம்மளே அவேர்னஸ் பண்ணிக்கிற மூலியமா மட்டும்தான். அதனால தான் கம்பெனிஸ் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த அட்டாக் பற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரிய வருதோ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இது எப்படி நடக்குது, இது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்டேருந்து வாங்குது, இது மூலிமா என்ன மாதிரி இம்பேக்ட் வரும் இப்படி நம்மளுக்கு தெரிகிற மூலியமா நம்ம இதுகிட்டேருந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரே ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தடு அவேர்னஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நடத்தும், கடைசியாக நம்ம அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஃபிஷிங் வந்து சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறது. உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அந்த மெயிலில் உங்கள் ஆசையை காமிச்சு, அது ஆத்தோரிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை இன்டிமிடேஷனாக இருக்கலாம், என்ன மாதிரி ஒரு ஆசையை காமிச்சு, இல்லை உங்களை ஃபியரை வச்சு உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்மிஷிங், எஸ்எம்எஸ் மூலயமா உங்களை ஸ்கேம் பண்ணுறது. இல்லை விஷிங், வாய்ஸ் கால் மூலயமா ரொம்ப ஃபேமஸாக அந்த 14 அந்த கார்டு மேலே இருக்கிற 14 நம்பரை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறது. இது பேர் விஷிங். அப்புறம் வேலிங், இந்த பெரிய பெரிய ஆஃபீஸோட தலையெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிறது. இது பேர் வேலிங் சொல்லுவாங்க. ஸ்பியர் ஃபிஷிங், இந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புளாக டார்கெட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். ஆனால் இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே ட்ரிக்கே. அது அத்தாரிட்டி மூடில் நடக்கலாம், இல்லை உங்களோட ட்ரஸ்ட்டை வச்சு நடத்த முடியும். அத்தாரிட்டிவ்னா ஓகே, நான் வந்து சிஇஓ சொல்கிறேன் அப்படின்ட்டு சிஇஓ மேலே ஸ்பூஃப் பண்ணி உங்களுக்கு வரும். இல்லை இன்னைக்கு நீங்கள் இதை பண்ணி இதை பண்ணுனா உங்களுக்கு நாளைக்கு வேலை கிடையாது, அந்த மாதிரி பயம்படுத்தி வர மாதிரி ஒரு மெயில் வரும். இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்ட்டு.
உங்களோட அர்ஜென்சியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களோட மேனிபுலேட் பண்ணுவாங்க. உங்களோட எமோஷனலை வச்சு தான் மேனிபுலேட் பண்ணி உங்கள் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னிக். இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறது தான் அவங்களோட வேலையே. இதுலேருந்து நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும்னா, எப்போதுமே டபுள் வெரிஃபிகேஷன். இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெயில் வருதுன்னா அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கும், ஓப்பன் பண்ணாதீங்க. எப்போதுமே ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குதுன்னா அதை வந்து மெயிலில் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேங்க்கே கேட்குறாங்க, அதை டபுள் வெரிஃபை பண்ணிங்க. உங்கள் பேங்க் இப்போ உங்கள் கார்டு நம்பர் கேட்குறாங்க, இல்லை அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்கன்னா டபுள் வெரிஃபிகேஷன். டபுள் வெரிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்குது, இல்லை ஒரு மெயில் வருது, இல்லை இந்த மாதிரி ஒரு கால் வருது, இல்லை இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வருதுன்னா அதை வெரிஃபை பண்ணிங்க 2-3 தடவை கரெக்டான பீப்புள் கிட்ட. ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஹியூமன் இஸ் அ வீக்கஸ்ட் லிங்க் சொல்லுவோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வி ஆர் வீக்கஸ்ட் லிங்க். நம்ம செய்கிற சின்ன மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் மூலிமா தான் ஒரு அட்டாக் நடக்குது. நம்ம மிஸ்கான்ஃபிகர் பண்ணுறதுனால தான் ஒரு பெரிய அட்டாக் நடக்குது, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. ஸோ வி ஹாவ் டு அவேர் வாட் வி ஆர் டூயிங். நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி பண்ணால் அது என்ன நடக்கும், இது என்ன மாதிரி அட்டாக், இதை பற்றி படிக்கிற மூலியமாக தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வரும். ஸோ இப்படி தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இந்த மாதிரி அட்டாக்ல இருந்து. எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஆக்சுவலாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட பாட்டிக்கு ஒரு மெயில். எங்கள் பாட்டி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது இது ஒரு மெசேஜ் வருது. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அது ஒரு ஸ்கேம். அவங்க என்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கினாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை தெரிஞ்சவங்க கிட்ட வெரிஃபை பண்ணுற மூலியமா இதில் இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இன்னொரு அட்டாக், ஷோல்டர் சர்ஃபிங். இது நம்ம கடந்து போயிருப்போம், ஆனால் இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்னே தெரியாது. நம்ம லேப்டாப்பை உட்காந்துக்கிட்டு ஸ்டார்பக்ஸில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், இல்லை ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துலலாம் பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ரைவேட் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிட்டு போங்க, உங்கள் ப்ரைவேட் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டு போங்க. பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் வச்சு உட்காரிங்கன்னா அங்கே ஷோல்டர் சர்ஃபிங்னு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் நடக்கும். அது எந்த பப்ளிக் பிளேஸில் இருந்தாலுமே அது நடக்கும். ஒன்றுமே இல்லை, உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க, உங்கள் பாஸ்வேர்டு போகிறீங்கன்னா அதை வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஈஸியாக நடக்கும், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை ஆஃபீஸ் ரிசப்ஷனில் உட்காந்து பார்ப்பாங்க, பின்னாடி நீ என்ன பண்ணுறேன்னு உங்கள் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஈஸியாக அவங்க எடுத்துக்க முடியும். இது அட்டாக்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்க்ரீன் ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் யூஸ் பண்ணுற மூலிமா, ஃபில்டர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இப்போ அட்டாக் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஸ்டீல் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களை பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு கூட சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் தான். உங்களை த்ரெட்டன் பண்ணி நீங்கள் இந்த வேல்வை இன்றைக்கி ஓப்பன் பண்ணணும், அப்படி வேல்வை ஓப்பன் பண்ணலான்னா அந்த ஊர் அழிஞ்சு போயிடணும்னா உங்களை த்ரெட்டன் பண்ணி அந்த வேல்வை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா அதுவும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் தான். இமேஜின் ஒரு வாட்டர் டேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணலன்னா அந்த வாட்டர் டேங்க் வெடிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை த்ரெட்டன் பண்ணி அந்த வாட்டர் டேங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு த்ரெட்டன் பண்ணி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்கன்னா அது மூலிமா ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா தட் இஸ் ஆல்சோ சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ். அதுக்கு பேர் வாக்ஸ்ன்னு பேர். ஸோ டெயில் கேட்டிங், பிகி பேக்கிங் இதுவும் ஒரு ஃபிசிக்கல் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் தான். உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க. இது மெட்ரோவில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. மெட்ரோ பாஸ் பண்ணிட்டு போவீங்க, உங்கள் பின்னாடியே வருவாங்க வித்தவுட் யுவர் ஆத்தரைசேஷன். உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க வித் ஒரு ஆத்தரைசேஷன். அதுவும் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் தான். உங்கள் மூலியமாக வந்து அவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறாங்க. சாரி,
ஸோ இந்த மாதிரி நிறையா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை பற்றி நீங்கள் அதிகமாக நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூட்டியில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கேம்பெயின். எனக்கு ரொம்ப பிடிச்ச சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேம்பெயின் வந்து ஒரு கண்ட்ரியே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இந்த கேம்பெயின் மூலியமாக. அது என்ன மாதிரி கேம்பெயின், அதுக்குள்ள சப் கேட்டகரினா என்னன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஸ்டே டியூன். லைக் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்.